ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஈஸியாக ஒரு பஃப் கை வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல கட்டிங் பார்த்துக்கலாம். கை லென்த்து 12 இன்ச் வருது. அதுக்கு நம்ம எப்பவும் போல் கை வெட்டிக்கலாம். அதுக்கு மேலே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம டாட் வச்சுக்கிற இடத்து வரைக்கும் கொண்டு வந்து இணைச்சிக்கலாங்க. இந்த அளவு கட்டிங் போட்டுக்கலாம். 4.5 இன்ச்சுனா பஃப் கொஞ்சம் நிறையா வரும். நீங்கள் 3லேருந்து 4.5 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். கை முதல்ல இது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஜர்க்கா போட்டுக்கலாம். அந்த பஃப் வைக்கிற வரைக்கும் ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாங்க. அதை திருப்பி 2 கிளாத்தும் சேர்ந்து குடஞ்சி வெட்டிக்கலாம். கை எப்பவும் போல் குடஞ்சி வெட்டுற மாதிரியே குடஞ்சி வெட்டிக்கலாங்க. கை வெட்டியாச்சு. இனி அடிக்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சாரீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தைக்கிறாங்க. கையில் பைப்பிங்கு, கழுத்தில் பைப்பிங்கும். இப்போ நம்ம முதல்ல கையில் பைப்பிங் தெரியாத மெத்தடு ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த மெத்தடில் நம்ம கைக்கு பைப்பிங் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. மேல் பக்கம் அந்த இதில் கார்னரில் வச்சு இதே போல் பைப்பிங்கை முதல்ல அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் அடித்த பின்னாடி மேல் கிளாத்தை அது மேலே வச்சு நம்ம அந்த த்ரெட்டு பைப்பிங் மேலே வர்ற மாதிரி நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல 2 கைக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ப்ளவுஸ் கிளாத்தை மேலே வச்சு நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸ் போட்டிருக்கோம். டவுட் இருந்தால் அதில் தெளிவாக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது போல் லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டு ப்ளவுஸ் கிளாத்தை கீழே வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம த்ரெட்டு மேலே ஒரே மாதிரி அடிக்க முடியும். நீங்கள் அடித்து திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், பைப்பிங் ஒரே ஃபினிஷிங்காக வரும். இந்த மெத்தடு அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பைப்பிங் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாங்க. நம்ம மெயினாக பஃப் வைக்கிறது எப்படின்னு தான் இது பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் பைப்பிங் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் ஃபினிஷிங்காக இருக்கும். அமுத்து தையல் ஒன்று போட்டுட்டு திருப்பி ப்ளவுஸ் கிளாத் மேலே கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். கார்னர் ஸ்டிச் போட்டுட்டு டபுள் ஸ்டிச் மாதிரி இன்னொரு தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த பைப்பிங் தூக்கி வராமல் இருக்கும். இது போலவே 2 கையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பைப்பிங் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்ட்டு. ஓரத்தில் கார்னர் ஸ்டிச் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. லைனிங் கிளாத் அளவு தான் நம்ம கைக்கு தேவையான அளவு வெட்டினது. அந்த எக்ஸஸ் கிளாத்து நம்ம 1/4 இன்ச் 1/2 இன்ச் எச்சா விட்டுருப்போம். அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடித்து முடிச்சாச்சுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு கை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கையும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கை நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம். அதையும் கிளாத்தில் இணைக்கிறத பார்த்துக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கை ஒரே நேர்கோடாக வரும். நீங்கள் முதல்ல பழகிறதுக்காக இப்படி அடித்து பழகிக்குங்க. அப்போ தான் நம்ம கழுத்தில் அந்த ரவுண்டுக்கு பெண்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம திருப்பி பைப்பிங் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் பைப்பிங் வச்சு பழகுங்க. இது மாதிரி ஃபினிஷிங்காக வரும். லைனிங் கிளாத்தில் அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. திருப்பி மேல் கிளாத்தில் கார்னர் ஸ்டிச் அடிச்சுட்டு சுற்றி வர நம்ம தையல் போட்டுக்கலாங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்தா இது மாதிரி தான் தைக்கணும்னு பிடிக்கும். பைப்பிங் அடித்தாச்சு. கார்னர் ஸ்டிச் அடிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கிற கிளாத்தையெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. 2வது கையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி பைப்பிங்க்கு பக்கத்தில் ரெட்டை தையல் மாதிரி இன்னொரு தையல் 2 கைக்கும் போட்டுக்கலாங்க. இது போல் டபுள் ஸ்டிச் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இனி நம்ம பஃப்புக்கு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பஃப் அடிக்கிறதுக்கு இந்த டீப் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாங்க.
அப்போ தான் தையல் பெருசு பெருசாக வரும். நம்ம வந்து ஜர்க்கா போட்ட இடத்துலேருந்து இன்னொரு சைடு ஜர்க்கா போட்ட இடத்து வரைக்கும் அந்த தையல் மட்டும் போட்டுக்கலாங்க. 2 கையிலையும் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் தூரம் தூரமாக இருக்கும். இதில் நம்ம வந்து அந்த நூல் ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு லேசாக தள்ளி கொடுத்தோம்னா ஃப்ளீட் வரும். அதில் ஒரு சைடு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சென்டர் வரைக்கும் ஃப்ளீட் பிடிச்சிக்கலாங்க. அதே மாதிரி மீதம் இருக்கிற அந்த சைடு இருக்கிற துணியும் இதே மாதிரி நூலில் பிரித்து விட்டு தள்ளி கொடுத்தா ஒரே மாதிரி பஃப் வந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் அந்த எக்ஸஸ் விட்ட கிளாத்தை மட்டும் பஃப் மாதிரி சுருக்கிக்கலாம். இனி எப்பவும் போல் நம்ம கை வச்சு அடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து பஃப் ரெடி ஆயிடுச்சு. 2 கையிலையும் இந்த மாதிரி நூலை பிடிச்சிட்டு இது மாதிரி லேசாக இழுத்து விட்டிங்கன்னா தூரம் தூரமாக தையல் இருக்கிறதுனால ஈஸியாக பஃப் கிடச்சிரும். இது நம்ம வந்து தனித்தனியாக பஃப் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பஃப் இது. இன்னொரு கையையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி டெய்லரிங் கிளாஸ் நம்மளுது நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லரிங் கிளாஸில் ஆர்வம் இருக்கிறவங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அவ்வளோதான், பஃப் ரெடி ஆயிடுச்சு. இனி ஓவர்லாக் போடாமல் முன்தட்டு பட்டி ஃபினிஷிங்காக ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கிளாஸ் பார்க்கலாங்க. இப்போ நம்ம கப் அடித்து வச்சிட்டோம். கப் அடிக்கிற கிளாஸ் நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். பட்டியும் அடித்தாச்சு. இப்போ இந்த பட்டியை நான் காமிக்கிற மெத்தடில் விரித்து கார்னர்லேருந்து முதல்ல வந்து அந்த கப் சைஸோடு சேர்த்து அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குற அந்த மெத்தடில் துணி இது மாதிரி சுருட்டி உள்பக்கமாக வச்சுட்டு திருப்பி பட்டியை 2ஐயும் சேர்த்து எப்பவும் போல் பட்டி அடிக்கிற மாதிரி கார்னரில் நம்ம 1/2 இன்ச் விட்ட அளவுக்கு அடிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை அடிச்சுட்டு நம்ம உள்ளிருந்து அந்த துணியை வந்து திருப்பி எடுத்தோம்னா ஓவர்லாக் போடாமல் நீட்டாக வந்திருக்கும். நிறைய பேர்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்காது. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி பட்டு கிளாத்து வந்து அந்த பிசுறு நம்மளை குத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடு தைச்சிட்டிங்கன்னா உடம்புல வந்து படுறது தெரியாது, நீட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு அதில் வந்து ஒரு அமுத்து தையல் எப்பவும் போல் நம்ம பட்டி இணைச்சோன்னு போடுற மாதிரி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ இதே மாதிரி 2 முன்தட்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அமுத்து தையல் அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ ஓவர்லாக் போடாமல் தைக்கிற மெத்தடு நம்ம இதில் பார்த்துட்டோம். ஷோல்டர்லேயும் நம்ம ஓவர்லாக் போடாமல் இணைக்கிற மெத்தடு பார்த்துக்கலாம். பின்தட்டு ரெடி பண்ணியிருக்குது. அதில் வந்து எப்போவும் பின்தட்டு திருப்பி வச்சு அடிப்போம். இப்போ இந்த மாதிரி நேராக வச்சு அடிச்சுட்டு திருப்பி இப்போ உள்பக்கத்தில் 1/4 இன்ச் சைஸ்க்கு மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஓவர்லாக் போடாமையே நம்ம ஷோல்டர் இணைச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு துணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெத்தடில் அடிச்சிட்டோம்னா ஓவர்லாக் இல்லாமையே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கையில் பஃப் ரெடி பண்ணி வச்சோம். அதையே வந்து எப்பவும் போல் 2 சைடும் கையில் இணைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், ஷோல்ட்ரு 2 நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி கை வந்து எப்பவும் குடஞ்சி வச்சின பாகம் பார்த்துட்டு நம்ம அடிப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு முன்தட்டு குடஞ்சி விட்டுருந்து இந்த பஃப்பு கரெக்டாக சென்டரில் ஜர்க்கா போட்ட இடத்துலேருந்து ஒரு சைடு முதல்ல இணைச்சிக்கலாம். இது நீங்கள் அடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் சின்ன சின்ன குண்டூசி பின் பண்ணிவிட்டு அப்படி அடிச்சுக்கலாம். அடிக்க தெரிஞ்சவங்க இதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு சைடும் இன்னொரு சைடும் நம்ம அடிச்சுக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.